ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குறை கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மீது விவாதம் நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 21 சட்டப்பேரவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக கணினி மயமாக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். குஜராத்தில் 27,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் கப்பல் கட்டுமான கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இன்று வெளியிட்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இதனை வெளியிட்டதாக குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2 ஒருங்கிணைந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலக வங்கியின் நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மழை நீரை சேமிக்க வகை செய்யும் நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும் என்றும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பள்ளிகளில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக கல்வித்துறையில் பஞ்சாப் சிறந்து விளங்கி வருவதாகவும் திரு பகவந்த் மான் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறுவதையொட்டி அனைத்து அரசு துறைகளும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 1,50,000 லட்சம் தேசிய கொடிகள் வழங்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர இந்த இயக்கத்திற்காக மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு 120 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா கூறியுள்ளார். ஐசால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதி உதவி வழங்கும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 4,200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் திரு லால்டு ஹோமா தெரிவித்தார். கேரளத்தில் துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார்.
திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குப்பைகளை முறையாக அகற்றுவது சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவது சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். சுரங்கத்துறை செயலராக திரு கேசவ் சந்திரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் அவர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது சுரங்கத்துறையின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திரு கேசவ் சந்திரா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிறப்பு புலனாய்வு குழுவில் தடயவியல் தணிக்கை நிபுணரையும் சேர்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மல்யா பக்சி, திருமதி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்விசாரணை தொடர்பான இடைக்கால அறிக்கையை சிறப்பு புலனாய்வு குழு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 16 நக்சலைட்டுகள் நாளை சரணடைய உள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. 39 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 6 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துபாய் மும்பை இடையேயான இண்டிகோ விமானம் அவசரமாக ராஜ்கோட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. 194 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தில் புகை தென்பட்டதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற வாகனங்கள் மட்டும் பலத்த பாதுகாப்புக்கிடையே அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த வழித்தடத்தில் வழக்கமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் சிக்கிம் எல்லைப் பகுதியான நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இந்த வழித்தடத்தில் வர்த்தகம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிஷா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, மேற்குவங்கம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளுதூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வன்ஷிகா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.